மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 77. செயலுக்கு முன்பே விளைவுகள் குறித்து எண்ணி அஞ்சும் கோழைக்கு வெற்றி என்பது வெகு தூரம். ஜவஹர்லால் நேரு வரிகள். மீராவும் ரகுவும் காலையில் தயாராகி வந்தபோது உணவு மேஜையில் எல்லோரும் அமர்ந்திருந்தார்கள். இவர்களை கண்டதும் சந்தோஷமாக, குட் மார்னிங் பெரியம்மா, குட் மார்னிங் பெரியப்பா என்றனர் கீர்த்தியின் பிள்ளைகளான விநாயக் மற்றும் விஸ்வதா. சிறு புன்னகையோடு அவர்களுக்கு பதில் காலை வாழ்த்தை தெரிவித்து விட்டு சென்று தனக்கான இருக்கையில் அமர்ந்து கொண்டான் ரகு. மீராவோ அவர்களிடம் சென்று முத்தம் வைத்து அவர்களிடமும் பெற்றுக்கொண்ட பிறகே வந்து அமர்ந்தாள். எல்லோரும் சந்தோஷமாக சிரித்து பேசியபடி உண்டு கொண்டு இருக்க ரகு தருணிடம் கேட்டான், இன்னைக்கு வெண்மதி வீட்டுக்கு போறீங்கல்ல? ஆமா அண்ணா, இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்புறோம். பொள்ளாச்சிக்கு போகிற ஐடியா இருக்கா? ஆமா அண்ணா, தீபாவளிக்கு போகலாம்னு இருக்கோம். அப்பாவும் கூப்பிட்டாரு தான். ஆனால் மாமா இறந்ததில் கீர்த்தி என்ன சொல்கிறாளோ அதை பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணலாம்னு சொன்னார். என்கிட்ட கேட்டார் அத்தான். என்னதான் இங்கேயே இருந்தாலும் எங்கள் வீட்டு பழக்கத்தை தானே ஃபாலோ பண்ணணும். மாமாவும் தனியாக தான் இருக்காங்க. அதான் போய் 2 நாள் இருந்துட்டு வரலாம்னு சொல்லிட்டேன். கரெக்டு தானே அத்தான்? கேட்டவளை மெச்சுதலாக பார்த்தான். கீர்த்தியிடம் இப்பொழுதெல்லாம் அவ்வளவு முதிர்ச்சி. எல்லாம் அவள் மாமனாரின் பயிற்சி. நல்ல குணமுள்ள மகளாக ஜெயராஜ் வளர்த்து வைக்க அவளை பொறுப்பான மருமகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் அவர். கரெக்டு தாம்மா என்றான். மீரா தன்னவனை பெருமை பொங்க பார்த்தாள். அதனை அறிந்து கொண்டவன் ஒரே ஒரு நொடி அவள் முகத்தை நிமிர்ந்து பார்த்து சிறு புன்னகையை உதிர்த்துவிட்டு குனிந்து கொண்டான். இப்போதே அவனை அள்ளி எடுத்து கொஞ்சி தீர்த்துவிட துடித்த ஆசையை அடக்கி கொண்டாள். அப்போது அர்ஜுனனுக்கு அழைப்பு வர எடுத்து பேச ஆரம்பித்தான். தட்டில் உணவை வைத்து கொண்டு 5 நிமிடங்களாக பேசிக்கொண்டிருந்தவனை பார்வையாலேயே சாப்பிட சொல்லி கொண்டிருந்தாள் ஜோஷி. இதோ இதோ என்று பேசிக்கொண்டே இருந்தான் அவன். சூடு ஆறுது என்றாள் உதட்டசைவில். 2 minutes என்றான் சைகையில், கண்களால் கெஞ்சியபடி. அவனை முறைத்துவிட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தவளுக்கு சிறிது நேரத்திற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. அவன் தட்டில் இருக்கும் உணவை எடுத்து ஊட்டிவிடலாமா என்று யோசித்தவாறே அவள் கை அவன் தட்டை நோக்கி முன்னேறிய நொடி, அர்ஜுனா என்று அதட்டலாக குரல் வந்தது ரகுவிடம் இருந்து. அதில் தன்னிச்சையாக தன் கையை பின்னே இழுத்து கொண்டாள் ஜோஷி. சாப்பிடும்போது என்ன பேச்சு? அப்புறமா பேசு. அவன் அதட்டலில் ஜோஷிக்கு எரிச்சலாக வந்தது. அவள் முகத்திலிருந்தே அதனை கண்டு கொண்ட அர்ஜுனன், 1 second என்று சொல்லிவிட்டு ஃபோனை இறக்கி ஸ்பீக்கரை மூடிக்கொண்டு, வேலை இருந்தால் பேசத்தான் செய்வாங்க, அதுக்கு எதுக்கியா கத்துற? உன் பொண்டாட்டியெல்லாம் பேசுறதே இல்லையா என்றான். தான் பேசியதும் ஜோஷியின் முகத்தில் தெரிந்த சந்தோஷத்தை கண்டுகொண்டான். ஆமா, அவ பேசுவா, இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் அவள் தட்டில் சாப்பாட்டை நான் ஆற விட்டதில்லை. அவளுக்கு ஊட்டி விட்டுடுவேன். உன் பொண்டாட்டி உனக்கு ஊட்டி விட்டிருந்தா நான் ஏன் கேட்க போறேன்? ஏளனமாக கேட்டான் ரகு. ஜோஷிக்கு கடுப்பாக வந்தது. ஊட்ட இருந்தவளைத்தான் தடுத்து விட்டானே என்று. ஏன் என் பொண்டாட்டி எல்லாம் ஊட்ட மாட்டாளா? ஜோ, நீ ஊட்டு செல்லம் என்றான். நீ 2 நிமிஷத்தில் சாப்பிட்டுடுவதானே, சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசு என்றாள். அடுத்த நொடி எதுவும் பேசாமல் 5 நிமிடங்கள் கழித்து பேசுவதாக சொல்லி அழைப்பை துண்டித்து விட்டு சாப்பிடத் தொடங்கினான். அத்தான் பார்த்தீங்களா, அவரோட ஜோ சொன்ன உடனே கட் பண்ணிட்டாரு. நீங்க சொன்னதுக்கு எவ்வளோ பேச்சு பேசினாரு? ஹர்ஷிதா பற்ற வைத்தாள். எல்லோரும் சிரித்து விட்டார்கள். ஏய் போதும் சாப்பிடு என்று அதட்டினாள் ஜோஷிதா. அவளுக்கு அவ்வளவு வருத்தம். தானாக அவனுக்கு ஊட்டியிருந்தால் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான் என்று தோன்றியது. அவனுடைய முட்டை கண்கள் ஆச்சரியத்தில் சந்தோஷமாக விரிவதை காண ஆசை கொண்டாள். ஆனால் இப்பொழுது ஊட்டினால் ஏதோ ரகு சொல்லி தான் ஊட்டியதாக நினைப்பான். பிறகு எப்படி தான் எதிர்பார்த்த அளவிற்கு அவனுக்கு சந்தோஷம் இருக்கும் என்று மனசுணக்கம் கொண்டாள். எல்லாம் இந்த ஆளால்தான். என் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குன்னே பிறந்து வந்திருப்பான் போல. எரிச்சலாக வந்தது அவளுக்கு. இறுக்கமான முகத்தோடு சாப்பிட்டு முடித்து விட்டு அறைக்கு சென்று விட்டாள். அலுவலகத்திற்கு கிளம்பி கொண்டிருந்த மீரா ரகு உள்ளே வரவும் வேகமாக சென்று அவனை அணைத்து கொண்டாள். என்ன ஆச்சு அம்மீராமாவுக்கு? புன்னகையோடு கேட்டான். ஓஹோ, இப்போ எதுக்கு இந்த பாராட்டுன்னு சாருக்கு தெரியவே தெரியாதில்ல? பாவமான முகத்தோடு இடம்பலமாக தலையசைத்தான். உங்களை என்று செல்லமாக அவன் கன்னத்தில் அடித்தவள் அழுத்தமாக அவன் கன்னங்களை பற்றி நெற்றி முட்டினாள். கீர்த்திக்கு வித்யாதரனை பார்த்து முடிவு செய்துவிட்டு வந்திருக்க அவனிடம் கேட்டாள் மீரா. இந்த இடம் சரிப்பட்டு வருமா? ஏம்மா இப்படி கேட்குற? இல்லை, அவள் வீட்டோட மாப்பிள்ளை தான் வேணும்னு கேட்குறா.
இந்த பையன் பைலட்டு. பாதி நாள் வேலையில் போயிடும். மீதி நாள் இங்கே இருந்துட்டான்னா அப்புறம் அவன் அப்பா அம்மா இருந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்பாங்க. இல்லை, இன்னொரு பையன் இருந்தாலும் பரவாயில்ல, இவன் இல்லைன்னா அவன் பார்த்துக்குவான்னு நினைக்கலாம். இருக்கிறது பொண்ணு, அவளும் இன்னொரு வீட்டுக்கு போயிடுவா. அதுதான் யோசிக்கிறேன். அவரால் கடைசி வரைக்கும் தனியாக எல்லாத்தையும் பார்த்துக்க முடியுமா? முதல்ல தனியாக இருக்க முடியுமா? தயக்கமாக கேட்டாள். சின்னதாக சிரித்தான் ரகு. கீர்த்தி ஹாஸ்டல் லைஃப் கூட அனுபவிக்காம அக்கா கையையே பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்ச பொண்ணு. ஸோ அவளுக்கு இந்த வீடு மட்டும்தான் லைஃப்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. இதை விட அழகான ஒரு இடம் கிடைச்சா மெல்ல மனசு மாறிடுவா. விழி விரித்து ஆச்சரியமாக அவனை பார்த்தாள். அப்போ? அவள் மூக்கை பிடித்து ஆட்டியவாறு கூறினான். அப்போ என்ன அப்போ? அப்போ அவளுக்கு அது அவ ஊர், அவ வீடு, அவ குடும்பம்னு எண்ணம் வந்துடும். அவ பார்த்துக்குவா. ஓ, அப்போ இங்கிருந்து போயிடுவாளா? மெல்லிய சோகம் இழையோடியது அவள் குரலில். பாரா, தங்கச்சிங்களை முந்தானையிலே முடிச்சு வச்சுக்கணும்னு நினைப்பா என்று கிண்டலாக கேட்டவன் பின் நிதானமாகவே பதிலளித்தான். மீராமா, எனக்கு கீர்த்தியோட குணம் தெரியும். அதுக்கேற்ற இடம்தான் இது, புரியுதா? அவங்களும் குழந்தைங்களா ரொம்ப வருஷம் இருக்க மாட்டாங்கடா. அவங்களோட விருப்பு வெறுப்புகள் மாறும். அதுக்கேற்ற மாதிரி நெகிழ்ந்து போகிற இடமா தான் அவளுக்கு பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன். சரியா? எதுவும் யோசிக்காத. மெல்ல அவள் தலை வருடினான். அவள் இங்கே இருப்பாளா அங்கே போயிடுவாளான்னு எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக அவள் குடும்பமாக அந்த வீட்டை பார்த்துக்குவா. அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை. இதோ சொல்லிவிட்டாளே, எங்கள் வீட்டு பழக்கம் என்று. எவ்வளவு சந்தோஷம் மீராவிற்கு. தன் தங்கையும் ஒரு குடும்பத்தின் தலைவியாக பொறுப்பேற்கப் போகிறாள் என்று. தன் கைப்பிடித்தே பழக்கப்பட்டவள் இன்று தன் கையை விடுத்து தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்க கற்றுக்கொண்டாள். தன் தங்கை வளர்ந்து விட்டாள். இல்லை இல்லை, தன்னவன் அவளை வளர்த்து விட்டான். அந்த சந்தோஷத்தில் அவன் நெற்றி முட்டி இருந்தவள் மெல்ல பட்டும் படாமலும் அவன் இதழை தன் இதழால் உரச ஆரம்பித்தாள். சிற்றின்பமாக எண்ணி அவள் செய்ய பேரின்பம் என்று அது அவனை மின்சாரமாக தாக்கியது. மூச்சடைக்க திணறிப்போனான். மீராமா என்றான் கிறங்கிய குரலில். மம்மி. கதவை திறந்து கொண்டு குகன் வரும் சத்தம் கேட்டது. அவசரமாக அவன் விலக நினைக்க குகன் ட்ரெஸ்ஸிங் ரூமின் கதவை திறந்து கொண்டு வருமுன் ரகுவின் சட்டையை பிடித்து இழுத்து அழுத்தமாக நெற்றியில் முத்தத்தை பதித்து விலகிவிட்டாள். அதில் அவன் உணர்வுகள் மெல்ல அடங்கி மூச்சு சீரானது. யூ ஆர் ஆல்வேஸ் கில்லிங் மீ மீரா. அதற்குள் குகன் வந்துவிட தன்னவனை விடுத்து தன் மகனிடம் கவனத்தை பதிக்க தொடங்கிவிட்டாள் மீரா. ரகுவும் எல்லாவற்றையும் தன் மனதில் இருந்து தள்ளி வைத்துவிட்டு அடுத்து செய்ய வேண்டியவர்களை திட்டமிட ஆரம்பித்தான். அர்ஜுனன் அறைக்குள் வந்தபோது ஜோஷிதா கண்ணாடியில் தன்னை சரிபார்த்து கொண்டிருந்தாள். கிளம்பியாச்சா ஜோ? பிஸி இல்லை? தீபாவளிக்கு இன்னும் 3 days தானே இருக்குது, அதான் கொஞ்சம் அதிகமாகவே பிஸி. புன்னகையோடு சொல்லிவிட்டு தன் பையை எடுத்துக்கொண்டாள். ஜோ. சொல்லு ஏஜே. இன்னைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டேனா? அவளின் அவசரமான நடை நின்றது. நிதானமாக அவனிடம் பேச நினைத்து அவன் எதிரில் வந்து நின்றாள். நீ எதை சொல்கிற ஏஜே? அவரை எதிர்த்து பேசினதா இல்லை நான் சொன்னதும் கால் கட் பண்ணதா? ரெண்டுமே. ரெண்டுமே எனக்காகத்தான் பண்ணியா? சரி சொல்லு. சப்போஸ் உன்னோட இயல்பில் நீ என்ன செஞ்சிருப்ப? இப்போ எதுக்கு அது என்று விட்டு அவன் செல்ல முனைய அவன் மணிக்கட்டை பிடித்து நிறுத்தினாள். உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கக்கூடாதா ஏஜே? அப்படி இல்லை ஜோ, உனக்கு கோபம் வரும் என்றான் இறங்கிய குரலில். இல்லை, நான் கோபப்பட மாட்டேன், நீ சொல்லு. அது ஆக்சுவலாக அவரை அதட்டினதும் கால் கட் பண்ணியிருப்பேன். உனக்காகத்தான் அப்படி பேசினேன். அப்புறம் நீ சொன்னதும் உனக்காகத்தான் யோசிக்காமல் கட் பண்ணிட்டேன். அவள் முறைத்தாள். பாத்தியா பாத்தியா, நீ பேட் கேர்ள், பேச்சு மாறுற. கோபப்பட மாட்டேன்னு தானே சொன்னேன் என்றவன் அவளை நெருங்கி அவள் நாடியை பிடித்து கொஞ்சினான். நான் என்ன ஜோ பண்ணட்டும்? அந்த ஆள் என்ன அதட்டி நான் அதை கேட்டே பழக்கமாயிடுச்சு. அவர் செய்கிறது பிடிக்காம அவர்கிட்ட கோபப்படுவேன். ஏன் பேசாமல் கூட இருப்பேன். ஆனால் அவர் பேச்சை மீறி எதுவும் செஞ்சதில்லை. இனி கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை. அவன் முடிக்கும் முன் அவன் வாயை பொத்தினாள் ஜோஷிதா. வேண்டாம் மேஜை, நீ யாரு? உனக்கு பிடிச்சதை எனக்காக மாற்றிக்காத. அதை கேட்டவன் தன் கண்களின் காதலை தேக்கி அவளை பார்த்தான். அவளோ பார்வையை திருப்பிக் கொண்டாள். ஆனால் நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை நீ ஏற்றுக்கணும். ஸ்டோலை எடுத்து தன் கழுத்தோடு சுற்றியபடி கூறினாள். வித் ப்ளஷர் மை மேடம். அவள் முன் கைகளை விரித்து ஒற்றை கால் மடக்கி மண்டியிட்டு விட்டான். சிரித்து விட்டாள் அவள். சி, எழுந்துரு, வா. நீயும் கிளம்பி ரெடியாக தானே இருக்க. நான் உன்னை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். உன் பைக் சர்வீஸுக்கு தானே போயிருக்கு.
ஓ, இதுதான் பனிஷ்மெண்ட்டா? வாட் அ ஸ்வீட் பனிஷ்மெண்ட் என்றவன் அடுத்த நொடி அவள் முன்பு பையோடு வந்து நின்றான். சந்தோஷமாக இருவரும் கீழே இறங்கி வர அங்கே சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தான் ரகு. கடைசி படியில் இறங்கும் போதே அவனை பார்த்துவிட்ட அவளின் முகம் மாறியது. அர்ஜுனனோ எதையும் கருத்தில் கொள்ளாமல் அவனை தாண்டி சென்றாள். அர்ஜுனா, ரகுவின் குரலில் நின்று என்ன என்றான். மீரா ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டா, அவ கூட போயிடு. கேப் புக் பண்ண வேண்டாம். இல்லை, நான் கேப் புக் பண்ணல, ஜோ ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னான். டேய், அவள் ஷாப் எங்கே இருக்குது, நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குது? உன்னை ட்ராப் பண்ணிட்டு போனால் அவளுக்கு லேட் ஆகும். எதுக்கு அவளை அலைய விடுற? இப்போது அவனுக்கும் கொஞ்சம் ஏமாற்றமாக போனது. இல்லை, அது தயங்கியபடியே ஜோஷியின் முகம் பார்க்க அவளோ தன் பையில் எதையோ துழாவிக் கொண்டிருந்தாள். அர்ஜுனா, ரெடியா? வா போகலாம். பின்னால் வந்த மீரா அவன் கைப்பிடித்து இழுக்க என்ன செய்வது என்ற தடுமாற்றத்தோடு ஜோஷியை பார்த்தான். அவன் நிலை உணர்ந்து அவனை சமாதானம் செய்யும் பொருட்டு புன்னகைத்தவள் போ என்பதைப் போல் ஜாடை காட்டினான். அவனும் ஏமாற்றத்தோடு மீராவின் இடுப்பிற்கு சென்றான். அவன் சென்ற பின் அவள் முகம் மாறியது. ரகுவை தீப்பார்வை பார்க்க அவனோ அவள் முகம் பார்க்காமல் புத்தகத்தில் பார்வையை பதித்திருந்தான். ஆனால் அவன் இதழில் உறைந்திருந்த ஏளன புன்னகையை கண்டுகொண்டாள். அவள் முகம் இன்னும் இறுகியது. வேணும்னே பண்ணுறீங்க இல்லை? இப்பொழுது நிமிர்ந்தான். எழுந்து அதே ஏளன புன்னகையோடு அவளை நெருங்கி வந்தான். இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை. ஒரே ஒரு ஐ லவ் யூ மட்டும் சொல்லு, உன் லைஃப்பை கலர்ஃபுல் ஆக்குறேன். முகத்தை சுழித்து சி என்று விட்டு வேகமாக சென்று விட்டாள். அவள் சென்ற பின் அவன் முகம் இறுகியது. அப்போது அவன் செல்போன் ஒலித்தது. வக்கீலின் அழைப்பு என்றதும் அதனை ஏற்று பேசினான். ஆமாம், 11 o'clock கரெக்டாக வந்துடுங்க சார். அப்போ தான் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. ரகு செய்ய போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.